ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரானி 2ஓட ப்ராக்டிஸ் மோடு தான் பார்க்க போகிறோம். என்னடா ப்ராக்டிஸ் மோடு போட்டுக்கிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் பிளேயிங், அதனால தான் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மல் மோடு இருக்குது, ஏன்னா நார்மல் மோடுனால் அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஓகே, இதுவும் அதேமாரி தான் இருக்குது, கிரானி 2 மாரி தான் இருக்குது. பார்ப்போம் முடியுமான்னு பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாருமே இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி. ஏன்னா இப்போ வியூஸ் எல்லாம் வருது, லைக் எல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இது கிராண்ட் பார்க்காது, இது என்னது? ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துருவோம். என்னங்க இது? இதுன்னு இருக்குது. இது ஆன் பண்ணி சவுண்ட் இது ஏங்க, இது உள்ளதான் வீடு இருக்கோ? அப்படிதான் நினைக்கிறேங்க. என்னங்க இது? இது உள்ள போக முடியுமா? ஏங்க போட்டுங்க, இது போட் எஸ்கேப், அதுக்கானதெல்லாம் இது. வாங்க அப்படி ப்ராக்டிஸ் மோடில் ஏதாவது எஸ்கேப் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம பார்க்கலாம். இங்கே என்னமோ இருக்குது, இங்கே என்னமோ இருக்குது. இதேமாரி தான் ரூம் எதுவும் நினைக்கிறேன். போய் இதை பார்ப்போம். என்னங்க இது இத்தினூண்டு இருக்குது? இதில் வேறு ரூம் இருக்கா என்ன? அதோ இருக்குங்க. இதுதான் உண்மையிலேயே. நான் பாருங்க, டோர் எஸ்கேப்பு கிரானி 1ல் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போங்க. டக் டேப்பு, இது வந்து ஃப்ளைட்டுக்கு தேவை, அந்த ஹெலிகாப்டருக்கு. ஐயோ, இது என்னதுங்க? சேஃப் கீன்னு இருக்குது. ஓ, கிராண்ட் பாஸ் சாவி போடுங்க வாங்க. ஏன்னா இந்த கிராண்ட் பாஸ் சாவினால தான் நம்மளால் ப்ராக்டிஸ் மோடில் இங்கே விளையாட முடியாது. பட் ஆனால் கிரானி 1ல் ப்ராக்டிஸ் மோடில் விளையாடலாம். ஈஸியாக இது கிடச்சிருச்சு. வேறு பொருள் கிடைக்குதா? ஏங்க டோர் எஸ்கேப் பண்ணலாங்க. வாங்க டோர் எஸ்கேப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னமோ தெரியல, நல்ல நேரங்க. வாங்க ப்ராக்டிஸ் மோடில் போகிறேன்னு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாத போயிடாதீங்க. போடுறேன், எப்படியாவது போட்டே தீர்ந்துருவேன். இருங்க, ஏதாவது ஏங்க என்னங்க கன்று இருக்குமா? கன்று தேவைப்படாது, ஏன்னா இது எதுவுமே இல்லை. சரி, அந்த கீழே ஒரு குட்டி சாத்தான்னு ஒன்று இருக்கும், அதை போய் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இது, ஐயோ ஏங்க இது அந்த ஸ்கேரி டீச்சரும் அந்த பேட் கிரானி மாரிலாம் இல்லைங்க இது. ஏன்னா 3 இது எடுக்கிற மாரிலாம் ஒன்று தான், ஆனால் ஒன்று தான். டோர் எஸ்கேப்லாம் பேட்லாக்கி தேவைப்படும். இங்கே ஏதாவது இருக்குமா? பேட்லாக்கி இங்கே எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கிளாஸ் ஜூஸு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கீ கிடச்சிருக்கு. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா ஹெலிகாப்டர் பேட்லாக்கிங்க போடுங்க. யூ எல்லாம் கிடைக்குதே, என்ன நேரம் தெரியல. என்னமோ இருக்குது. இதோட போக முடியுமாங்க? போக முடியுது. குரோபார் இது தேவைப்படுமா? பார்ப்போங்க, இது தேவைப்படுமா என்னெல்லாம் தெரியல எனக்கு. போய் அது கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்லைங்க, இங்கே அந்த ஸ்பைடருக்கு பதிலாக இந்த கிராண்ட் பா போட்டிருக்காங்க. இதுதான் அந்த இடத்தோட இது. இருங்க, இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஹெலிகாப்டர் மேலே என்னங்க ஹெலிகாப்டருக்கு எல்லாம் கிடைக்கிது. பார்ப்போங்க ஹெலிகாப்டர் பண்ண முடியுதான்னு. ஆனால் என்னென்ன தேவைன்னு தெரியலையே. பீசஸ் தேவைங்க, மறந்துட்டேன் நான். பீஸ்லாம் தேவை ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண. எதுவுமே இல்லைங்க. மீட்டு நம்ம கன்று போயிடுச்சுன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். மேனுவல் கிடச்சிச்சு, கிளாஸ் பீஸ் கிடச்சிச்சு, டக் டேப் கிடச்சிச்சு, பீசஸ் கிடச்சிச்சின்னா நம்ம பண்ணலாம். ஆனால் ஹெலிகாப்டர் கீலாம் தேவை. டக் டேப் இங்கே இருக்குது. சேஃப் கீ கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஏங்க இது உள்ள வேறு ஏதாவது இருக்குங்களா? இதுதான் நகருமா? ஆமாங்க, பாத்ரூமில் வேறு ஏதாவது இருக்குமா? போட் கீ தேவையில்லை. அட்லீஸ்ட் ஹெலிகாப்டர் அந்த மாதிரிலாம். என்னங்க போட்டு ஏந்துக்க முடியுமா?
இது அந்த படிக்கிட்டு கீழே இருக்கிறதுங்க. ஏங்க இது ப்ராக்டிஸ் மோடில் இருக்குங்க. ஏன்னா இது ஏங்க அங்கே ஒரு பீஸ் இருக்குங்க. பட் ஆனால் அது வரணுமே. நாங்கள் வந்து சுட்டோன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் புல்லட்டு. ஆமாம், கடிச்சு வர வச்சிடும் அது. நம்ம கிட்ட போனாலே கடிச்சிடும் அது. இப்போ சுட்டுடுவோம் கிட்ட, கொஞ்சம் கிட்ட. ஏன்னா இது கீழே இது இருக்குங்க, ஒரு இது மாரி பிடிச்சிருது. கிட்ட ரொம்ப கிட்ட போவேணாம். கிரெனேடு எதாவது எங்கேயாவது இருக்குமாங்க? ஏன்னா கிரெனேடு இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கிருந்து வருது. எங்க செத்து போச்சுங்க. போய் நம்ம ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு வந்து, வெஞ்சு எங்கே இருக்குன்னு தெரியல, வெஞ்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை ட்ரைனேஜை திறந்து விட்டுடலாம். திறந்து விட்டுட்டோன்னா நம்ம போய் ஈஸியாக போய் அது எங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படி ஹெலிகாப்டர் கீ கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு பீசஸ் தேவை. அங்கே ஒரு பீஸ் இருக்கா? பீஸ் 1 2ன்னு கிடச்சிருச்சு. இன்னும் எத்தனை வேணும்? இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே பீஸ் கிடையாது. தேடி பாருங்கள், எங்கேயாவது ஒட்டிட்டு கூட இருக்கலாம். 1 இன்னும் நாங்கள் பார்த்தேன். ஐயோ, இன்னொன்று அந்த குட்டிச்சத்தங்கிட்ட பார்த்தேன். ஏங்க பீஸ் கிடச்சிச்சுங்க. ஹெலிகாப்டர் கீ மட்டும் கிடச்சிது. நம்ம வெரி லக்கி. டோர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. மென்ச்சு எடுத்துக்கோங்க. நான் வேறு அந்த ஸ்கேரி டீச்சர்லாம் விளாண்டதை பார்த்து இது வேறு எடுக்க முடியுமான்னு எத்தனை இருக்குங்க. வாங்க எனக்கு ஏன்னா நான் இந்த இந்த இது இது இதில் ஃபஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஆமாம், ஹெலிகாப்டர் எங்கே இருக்கும்? ஐயோ, எனக்கு ஹெலிகாப்டர் எங்கே இருக்குன்னு தெரியாதே. ஐயோ, எல்லாத்தையும் பண்ணேன். இதை பண்ணாமல் விட்டேன்னா செத்து போய் கடை போச்சு. நான் ஹெலிகாப்டருக்கு இதெல்லாம் பார்க்கலான்னு இது. ஏங்க 3 இதுவும் கிடச்சிச்சா? நம்ம எங்கேயா பார்த்தோம் 3 இது. ஒன்று அந்த டேபிள் மேலே இருந்தது, இன்னொன்று அந்த குட்டி சத்தாங்கத்தை இருந்துச்சு. முழிச்சு வந்துட போகுது. முழிக்குவாங்க, முழிக்காதுல. போடு சேஃப்டி. ஏங்க வெஞ்சு தேவைப்படுமா? ஏங்க எதுக்கும் எடுத்து போங்க. இருங்க, கீ எடுத்து போய் வெளியே போட்டுருவோம். பார்ப்போங்க, முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே கிடச்சிருச்சு. சரி, சேஃப்டி எடுப்போம். சேஃப்டி எடுத்தால் நம்மளுக்கு தெரியும். இது என்னங்க, இது கிளவி வாசிக்கிற பியானோ. ஓகேங்க. ஐயோ, எங்கே வந்து மாட்டிக்கினேன்? இங்கே இருக்கணும். ஓகே, சேஃபில் போய் பார்ப்போம். க்ரோபார் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த பாக்ஸஸ் ஏதாவது இருந்தால் நம்ம உடைக்கலாம். கேசலின் இதை மறந்துட்டேன் பாருங்களேன். இங்கே எதுவுமே செக் பண்ணல. என்னங்க ஹெலிகாப்டர் கீ கிடைக்காது போலையே. இங்கெல்லாம் செக் பண்ணலங்க. ஹெலிகாப்டர் கீ மட்டும் கிடச்சிருந்தோம். கடவுள் போடு, ஹெலிகாப்டர் தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஹெலிகாப்டர் தாங்க. உங்களுக்காகவே நான் ஹெலிகாப்டர் பண்ணியே தீருவேன். இப்போ க்ரோபார் எடுத்துருவேன். எல்லாம் கிடச்சிருச்சா? கேஸ்லின் ஏங்க லக்கிங்க. நம்ம வாங்க கடன்னு போய் பண்ணிட வேண்டியதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சந்தோஷத்துக்காகவே நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரோபார் ஏதாவது பாக்ஸ் இருக்கா? இது என்ன பாக்ஸ் இருக்குது? எங்கள் க்ரோபாருங்க. வாங்க க்ரோபார் எடுத்து இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். பீஸ் எல்லாம் கிடச்சிச்சு. போடு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நாங்கள் இது எதுவுமே இல்லை. ஏங்க இது உள்ளே குதிக்க முடியும், பட் நம்ம போகலாமா? எல்லாம் கிடச்சிருச்சு, தேடக்கூடாது. ஏங்க கிராணி 1 விட கிராணி 2 ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கூடிய சீக்கிரமே இதில் நான் கிராண்ட்பா வச்சு போட்டே தீருவேன். கண்டிப்பாக வாங்க. எல்லாமே கிடச்சிருச்சு. எல்லாம் கிடச்சிருச்சு. கீழே போய்யோ க்ரோபாரே எடுக்கல. கர்மோ. இங்கே எதுவுமே இல்லைங்க. வாங்க கடன் வீடியோ முடிச்சிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக இருந்து போட் கீக்கு எல்லாம் கிடச்சா கூட ஹெலிகாப்டருக்கு எல்லாம் கிடச்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நான் வேறு எங்கேயும் சந்தோஷத்தில் எங்கேயும் போயிட்டுருக்குங்க. ஏன்னா நான் நினச்சேங்க, ஏன்னா கிழவங்காலத்தில் தான் சாவி இருக்கும். நான் இதில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த ப்ராக்டிஸ் மாடலில் எங்கே வேணாலும் இருக்கும்னு எனக்கு இப்போ தான் பார்த்துருக்கேன். ஒருவேளை எங்கே வேணாலும் இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள்லாம் போட்டிருப்பீங்க ஏற்கனவே வீடியோலாம். எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ உங்களுக்குலாம் எப்போ தெரிஞ்சிருக்குமே எனக்கு தெரியல.
உங்களுக்குலாம் எப்போயும் தெரிஞ்சிருக்கோங்க, நாளே இப்போ தான் கிராணியாக விளையாட ஆரம்பிக்கிறேன். இது தேவைப்படாத ஒன்றுங்க, எல்லாம் கிடச்சிருச்சு. இருந்தாலும் ஏதாவது கிடைக்குதா? இது புல்லோட்டு மேலே ஒன்று இருக்கும், மேலே போய் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்தனை வாட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இது எனக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்குது. கிராணினாலே பயப்படுவேன், ஆனால் என்னடானான்னு தெரியல, இந்த வாட்டி கிராணினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செயின் கட்டர் எங்க வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? ஓ இது வேறு என்னால் போட முடியாதா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது தேவைப்பட்ட பொருட்களை இதில் சேர்த்து வைப்போம். என்னென்ன தேவை எல்லாமே எடுத்துட்டோமா? பிக்சர் பீஸெல்லாம் கரெக்டாக போட்டு வைப்போம். கேசலீனு பிக்சர் பீஸ் எல்லாத்தையும் போட்டு வைப்போம். எங்கடா போட்டோம்? இங்கே போட்டு வச்சுருவோம், ஏன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடலாம். வேறு என்ன? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கங்க நடுவில் வேறு டிவி சவுண்டு வேறு கேட்குது. ட்ராப். ஓகே, அடுத்த பீஸ் எங்க? ரொம்ப லக்கிங்க. ஆனால் எனக்கு என்னமோ என்னதுன்னா, இந்த கிராணி ஒன்றை தவிர கீழே இருக்க ஸ்பைடரை பார்த்தாலே பயமாக இருக்குது. இருந்தாலும் கிராணி போடுவேன். இந்த கிளாஸ் பீஸு பரவாயில்லைங்க, எல்லாம் கிடச்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தாங்க போக முடியும். இங்கே எதுவுமே இல்லை. துப்பாக்கி இப்போதைக்கு தேவையில்லை. யாருமே இல்லாதனால இவ்வளோ தைரியமாக போடுறாங்க. ஹெலிகாப்டர் கீ. சே, இதில் மட்டும் 3 பொருள் எடுக்கிறமே இருந்தால் கடன் பண்ணிட்டு போயிடலாங்க. யாருங்க இது? ஓ இந்த கிளவியா? ஃபோட்டோ வேறையா அதுக்கு? இது யாருன்னு தெரியல, எனக்கு இப்போ தான் வருது. இது வந்து அந்த ஏஞ்சலினா இவளோட பேத்தின்னு சொன்னால் அது இவ தான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஃப்ரெஞ்சு தேவைப்படாது. கேசலின், ஹெலிகாப்டர் கீ, டக் டேப் கீழே இருந்துச்சு. சுற்றிட்டு தவிர நான் இப்படியே போயிடலாம். இது என்னங்க, இதில் அந்த இந்த பேட் கிராணிலெலாம் இருக்கும்போது பேட் கிராணியில் இருக்க மாதிரி ஓடுறதுலாம் அங்கே இருந்தால் கடன்னு முடிச்சிடலாம். இது ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு தெரிலங்க. இந்த பியானோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி நான். டக் டேப் அவ்வளோதானுங்க. இப்போ இன்னொரு பிக்சர் பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நம்ம ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆமாம், வேறு ஏதாவது மறந்துட்டேன்னா? ஐயோ, இது வேணுங்க, துப்பாக்கி வேணும். ஏன்னா மேலே அந்த குறிகள் மாரி இருந்துச்சு, நான் பார்த்தேன். துப்பாக்கி இங்கே இருக்கா? நம்ம போய் இந்த ஸ்டங்கன் இருக்குல்ல, அதில் போய் அந்த புல்லட் கீழே இருக்கும். ஏன்னா எனக்கு வெப்பன் கீ கிடைக்கல. என்ன தான் கிடைக்கலனாலும் இதில் பண்ண முடியும்ல. இருங்க, இதில் போய் என்ன பண்ணலாம்னா, இதில் போய் ஃபஸ்ட்டு புல்லட்டை ஃபில் பண்ணிக்கலாம். எங்கடா புல்லட்டு? கீழே இருக்குமா? இதுக்கு வேறு அலையணுமா? கீழே போ சீக்கிரம். வெப்பன் கீ எங்கே தெரியும் கிடைக்கலங்க. ஆனால் பரவாயில்லைங்க, போட் எஸ்கேப்புக்கும் பொருள் கிடச்சிது. டோர் எஸ்கேப்பும் பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டோர் எஸ்கேப்புக்கும் கிடச்சிதுன்னா. சேஃப் கீ இதில் என்ன இருந்துச்சு? கேசலின் மேனுவல் கிடச்சிதா? ஆஹா, மேனுவல் விட்டேன்னா என்ன? மேனுவல் கிடச்சிதான் தெரியலையே. மேனுவல் இல்லைன்னா என்ன ஆகும்னு வேறு தெரில. மேனுவல் இல்லாமல் போகலாம் இல்லைங்க, போனால் என்ன ஆகும் தெரியல. அப்பாடையோ, மேனுவல் கிடச்சிச்சு. ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்துக்கிட்டாலே தெரியும். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போயிடலாம் வாங்க. இப்போ என்ன இதை போய் போட்டு வந்துடுங்க. என்ன தேவை இப்போ இன்னொரு பிக்சர் பீஸ் இருங்க, போய் பார்க்கலாம். எடுத்துட்டேன் நான் இன்னொரு பிக்சர் பீஸு. 1 2 இல்லைங்க, எடுக்கல. ஏய் ஐயோ, நான் என்னங்க ட்ராப்புக்கு பதிலாக இதை எடுத்து வந்தேன். ட்ராப்பா நல்ல இதிலே டைம் போயிருக்கும். கடன்னு போய் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது தேடலையா? ஆமாம், இது என்னது? நான் பார்க்கணுன்னு நினச்சேன். இது தொட முடியுமா? என்னமோ இது பாட்டுன்னு இருக்குது. யாராவது டான்ஸ் ஆடுவாங்களா இங்கே? தெரியல வேறு. அது வேறு எங்கே போகணும்? அந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட போகணுமா?
இது இந்த கிளவி வாசிக்கிறது. குட்டி சட்டை எழுந்துடல, அப்பா அங்கேயே தான் கிடக்கான். ஓகேங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெஞ்சி தேவையில்லை. ஏங்க என்னால் சுற்றிட்டு போக முடியல, நம்மளாம் சோம்பேறியில. வாங்க நம்ம இப்படியே போயிடலாம். ஏங்க ஒரு கையில் நான்லாம் இவ்வளோ பொருளையும் எடுத்துருவேங்க. ஆனால் இந்த கிராணியில் படுற அவஸ்தை இதுக்கு தாங்க நான் கிராணியே விளையாட மாட்டேன். கீழே எங்கடா வச்சேன்? கீ எங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்தாச்சு, பார்த்துப்போம். அப்புறமா ஏதாவது ஆகிடும், அப்புறமா வேஸ்ட்டாக போயிடும். எஸ்கேப்பே வேஸ்ட்டாக போயிடும். திரும்பியும்னா வேறு மாரி வரும் ஏதாவது. இதே வரும்னா இப்போ கீ போட்டாச்சு. இது என்னடா டோர் ஹேண்டிலு. இருங்க ஃபஸ்ட்டு மேலே போய் தேடிடுவோமா? இது எங்கேயாவது இருக்கா? ஹேண்ட்வில் தேவையில்லை. சம்திங் பிளாக் கிளியரா? இங்கே என்னடா இருக்கும்? இங்கே ஏதாவது டோரில் இருக்கா? வெப்பன் கீ இருந்துச்சுன்னா எங்கள் வெப்பன் கீயும் கிடச்சிச்சுங்க. அப்போ ஸ்டங்கன் நம்மளுக்கு தேவையில்லை. வெப்பன் கீழே என்ன இருக்குன்னா இது என்னென்னா 2 புல்லட் இருக்கும், 2 சுட்டலாம். ஏன்னா அங்கே ஷூட் பண்ணணும். அதை வேறு ஏன் பண்ணி ஷூட் பண்ணுவேன்னு தெரியலையே. பார்ப்போம். ஓகேங்க, கட்டன்னு ஓடணுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கீழே வர்றதுக்குன்னா அந்த பொருளை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் போய் மேலே போட்டுட்டு அப்படியே கீழே இருக்கிறதுலாம் மேலே போட்டு போயிடுவோம். ஆமாம், ஹெலிகாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றிங்க. ஏன்னா கிராணின்னு ஒரு கண்டுபிடிச்சவனுக்கு ரொம்ப நன்றி. அதாவது டெவலப்பருக்கு. இதெல்லாம் இந்த வழியிலே போட்டு வச்சுப்பேன், ஏன்னா நம்மளுக்கு தான் ஈஸி. ஒன்று எடுத்துகிட்டு போகணும், கொடுப்பா இருக்குங்க. வாங்க, ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா ஸ்கூலில் டெஸ்ட்டில் கூட நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். 2 பேப்பர் தந்திருக்காங்க, 50க்கு எல்லாத்துக்கும் 40க்கு மேலே. அதனால் அதோட இந்த சந்தோஷமும் ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராணி வீடியோனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் எனக்கு பயமே இல்லாத மாரி ஆயிடுச்சு. ஆனால் கிராணி வச்சு விளையாட மாட்டாங்க தெரியும், சட்டுன்னு வந்து எப்படி அடிப்பாங்க. ஒரு பொருளை 2 வாட்டி எடுக்க சொல்கிறாங்க. ஏன் தப்பே பெரிய தப்பாக இருக்குது. ஒழுங்கா போய் தூரமாக போடணுங்க. ஏங்க முடிச்சிருவான்ல, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் மோடில் சும்மா வீடை சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். பொருள் எல்லாம் கிடச்சிருச்சு, அதுவே பெரிய சந்தோஷம். இது ஒன்றா எடுத்துகிட்டு போய் நாளைக்குள்ளே எப்படியே போயிடுவோன்னு நினைக்கிறேங்க. அடச்சி, எவ்வளோதான் நம்மளும் இது பண்ணுறது. செயின் கட்டர் தேவையாங்க? ஏதாவது கிடைக்குமா செயின் கட்டரில்? வேணாம் தானே? ஏன்னா செயின் கட்டர்னால் அதை சூட் பண்ணி அதுக்குள்ளே அந்த என்னமோ இருக்கும், அதை திறக்கணும்னு நான் பார்த்தேன் வீடியோவில். சரி வாங்க. என்னங்க தூங்குற மாரி சத்தம் கேட்குது? ஆஹா, மேலே யாராவது இருக்காங்களோ? தூங்குற மாரி சத்தம் கேட்குதுங்க. எவன்டா இருக்கீங்க? என்னை பயமுத்துறதுக்குனே பண்ணுவீங்களாடா நீங்கள்? ஐயோ, இந்த டோரில் தான் எவனும் இருக்கிறானுங்க. எவனுமே இல்லை. ஒருவேளை இங்கே வந்தால் சவுண்ட் அப்படி கேட்குதோ. ஏன்னா இங்கே தாத்தா ரூம்னால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. போட் எஸ்கேப்புக்கு என்னென்ன தேவை? கேஸ்லின் கிடச்சிருக்கு, போட் கீ, ஸ்பார்க் ப்ளக்கு 3, நெக்ஸ்ட்டு பேட்லாக் கீ. போட் கீக்கு எல்லாமே கிடச்சிருச்சுங்க, பரவாயில்ல. பேட்லாக் கீ அந்த பூட்டு திறக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு அந்த இது ஊற்றுறதுக்கு கெரோசினு, ஸ்பார்க் பக்கு, வேறு என்ன ஸ்பார்க் பக்கு, போட் கீ, அவ்வளோதானே. ஏதாவது கண்டுபிடிக்குமா? அந்த இன்ஜின் பாட்டெலாம் இல்லைல்ல, அந்த கிராணி 1ல் கார் எஸ்கேப்புக்கு கிடைக்குமே. 3 பொருளுக்கும் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு 3 எஸ்கேப்பும் பண்ணுறது எப்படின்னு தெரியாதுங்க. அவ்வளோதான்ல, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது வேணுமாங்க? எதுக்கோ போய் பார்ப்போம். ஏன்னா உங்களோட சந்தோஷத்துக்கு எல்லாம் பார்க்கலாம். நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு போடுற வீடியோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன தேவை? ஷூட், இதை எடுத்துப்போம்.
ஏன்னா அது இது வேணும். இது ஏனுங்க இதை பார்த்து குறி பார்த்து சுடணுமா? கிரெனேடு வேறு இருக்குது. ஐயோ செயின் கட்டுறது இருக்காது. உள்ளே போகிறேன். இதில் அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துருவோம். என்ன இருக்க போகுது? அந்த செயின் கட்டுறது திறந்தா பொருள் கிடைக்க போகுது. பார்ப்போம். யோபா பயந்துட்டேங்க சத்தியமா. ஐயோ பயந்துட்டேன். ஒரு வேளை கிடிச்சிட போகிறான்னு. ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு. எப்பா நான் இதுமாரி எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த கை துணிச்சல் ஆள் தானாங்க நான் சாவுறேன். ஐயோ ஒரு பீஸை காணாத மாரி இருக்குது. ஒரு பீஸ் எடுத்தனாடா. எடுத்தனா ஏற்கனவே ஒரு பீஸ் போட்டேன்னா என்ன? இல்லைங்க. ஆஹா இன்னொரு பீஸ் எங்கடா? டோருக்கு எங்கே போய் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஓ அதை எடுத்துக்க போட வந்திருப்பேன். அப்போ அந்த வெப்பன் கீ கிடச்சிருந்ததில்ல. இது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நானே ஒரு வீடியோ பார்த்தா போடுறேன். அதுக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுத்துடாதீங்க. இது ஏற்கனவே எனக்கு தெரியும் தான். பார்த்தா தெரியாதா? இருங்க நெக்ஸ்ட்டு ஆள் தான். அந்த டோர் திறந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன எடுக்கணும்? கன்னு. ஐயோ இது என்ன கன்னு? போய் ஷூட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஐயோ டேய் இது ஷூட் பண்ணமாடா. ஐயோ போச்சுடா டேய். இப்போ நிறைய புல்லட் கொடுத்துருக்காங்க. பயந்துட்டேன் தெரியுமா? ஒன்று ஷூட் பண்ணிட்டேன். இதுக்கே இவ்வளோ டேக் எடுக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டுத்தையும் சுட்டுட்டேன். இது இப்போ சுடணுமா? முடிச்சது போ. ஐயோ என்னதுங்க இது? இது என்ன யூஸ் ஆகும் தெரியலையே. சி பயந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டு போனேடா. அப்படியே போயிடலான்னு பார்த்தா திரும்பியே ஆளே விட்றாங்களே. ஏங்க எதுக்கும் இந்த கிளாஸ் பீஸ் எடுத்துகிட்டு போவோம். ஒருவேளை அங்கே அதை போட்டு சுருட்டணுமோ என்னமோ தெரில. இதுதான் சுருட்டல் மாரி இருக்குது. கஷ்டப்பட்டு போனேங்க. ஏங்க இது போகணுமா? இங்கே தாங்க அது இதுக்கு மாரி இருக்குது. இப்போ போக முடியுதா? போக முடியுது. சக்ஸஸ். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிவிடும். சுற்றி சுற்றி போக முடியல. நம்ம ஏற்கனவே சோம்பேறி. நான் வேறு சொன்னேன்ல எதுக்கு சுற்றி சுற்றி போனோம். அப்படியே இங்கேருந்தே ட்ராவல் பண்ணி போயிடலாங்க. ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சுல. செயின் கட்டல் பண்ணிவிட்டு இருக்குதுலே பயங்கரமான விஷயம்னா. ஆமாம் டக் டேப் எடுத்தனாடா. எடுத்துட்டேண்ணா. சி இது எங்கே ஊற்றணும் மாதிரி தெரில. எங்கே மாட்டிக்கணுண்ணா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஐயோ வீடியோ வேறு முடியுமோ? கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். முடிஞ்சிடக்கூடாது கடவுளே. சரிங்க இப்போ இந்த ஃபியூல் எங்கே ஊற்றிட்டேண்ணா? நான் ஊற்றிட்டேண்ணா. ஊற்றி முடிச்சிட்டனோ? இது வேறு நான் ஊற்றிட்டேங்க. ட்ராப். இது எதுக்கு எனக்கு? இது எதுவுமே நான் விற்கவா போகிறேன். ஹெலிகாப்டர் கீ அவ்வளோதான். டக் டேப் இன்னும் ஒட்டணும். டக் டேப். ஏங்க நான் டக் டேப் எடுத்தனா இல்லையாங்க?
டக் டேப் எடுத்தனா இல்லையான்னு கூட தெரியலையே. ஏன்டா சோதிக்கிறீங்க? போகிற நேரத்தில் தான் சோதிச்சு தொலைவானுங்க. எதுக்கு போய் நம்ம கீழே செக் பண்ணிட்டு வந்துடுவோம். கீழே போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இது வேற டைம் வேற போயிட்டுருக்கு. ஏங்க தோற்குங்க, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். இதுக்கு தாங்க நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து அலையணும். அலையிறதுனால தான் நான் போட மாட்டேன். சோனாங்கி, நம்மலாம் சோனாங்கிங்க, சோனாங்கி. ஏங்க வெல்டிங் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த ரெக்கையெல்லாம். நம்ம முதல் முறையாக என்ன பண்ண போகிறோம், டேப்பை வச்சு ஒரு இது ஓட்டுறோன்னா அது இதுதாங்க. கடகடன்னு ஓடிடணும். ஏன்னா டைம் வேறு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணிட்டோம்ல, கிராஷ் ஆகிட போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க இந்த வீடியோவை. வீடியோக்கு யார் லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படியோ உங்களோட அருளால் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹெலிகாப்டர் இது போகும்போது பண்ணிட்டோம். ப்ராக்டிஸ் மோட்லால் கிரானிலாம் வந்து நிற்குமா? இல்லைங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.